அந்த கெஜா செல்வி எவ்வளவு கோரமா சாவடிச்சிருப்பானே தெரியல. அத போய் பார்க்கணும்னு இவ்ளோ அடம் பிடிக்கிற. மாசமா இருக்க பொண்ணு அதெல்லாம் பார்க்க கூடாதுடி. ஆமா மாயா, அந்த கன்றாவியெல்லாம் நீ போய் பார்த்தே ஆகணுமா? அக்கா சொல்றதுதான் நீ கொஞ்சம் கேள. அந்த ஆண்டவனே சொன்னாலும் சரி, செல்வியோட பொணத்தை நான் பார்த்தே தீரணும். அண்ணா, மாயா எப்படி பண்றா? பயமா இருக்குண்ணே. அவளோட சாவுதான் என் வாழ்வோட ஆரம்பம். அவளுக்கு ஊதுற சங்குதான் எனக்கு கெட்டி மேலும். செல்வியோட குடும்பம் துக்கத்துல இருக்கும்போது நான் சந்தோஷத்துல மிதப்பேன். டாடி சொல்லுமாயா. அந்த கஜாக்கு போனை போட்டு செல்வியோட பொணத்தை நாங்க பார்க்க கிளம்பி வரோம்னு சொல்லுங்க. இதோ கேட்டுறமாயா. அண்ணா, என்னண்ணே இவ்வளோ அசால்ட்டா கஜா கால் அடிக்கிறேன்றீங்க? அங்க செல்வியோட பணம் மட்டுமா இருக்கும், சந்தோஷோட பணமும் கூட சேர்ந்துருக்கும். சந்தோஷ் செத்துட்டான்னு மாயாக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள பலி போட்டுருவா. டாடி, அவனுக்கு போனை போட்டீங்களா இல்லையா? இதோ இதோ போட்ட மாயா. லைன் கிடைக்கல. என்ன அறிவு, என்ன பண்றது? ஏ மாயா, அந்த கெஜா தான் செல்வியை போட்டு தள்ளிட்டு வந்துட்டான் போல இருக்குடி. போடி. அறிவு, அவனை உள்ள வர சொல்லு. கஜா, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா. என்னடி இது? செல்வியா? செல்வியோட ஆவியா? என்ன மாயா அப்படி பாக்குற? சந்தோஷ், உனக்கு கண்ணு தெரியுதா? ஆமா மாயா, இப்பதான் உங்க எல்லாரோட சுயரூபமும் நல்லா தெரியுது. சொல்லு சந்தோஷ், உனக்கு கண்ணு தெரியுதா? அம்மா, சந்தோஷ்க்கு கண்ணு தெரியுது. அண்ணே, என்னண்ணே சந்தோஷ்க்கு கண்ணு தெரியுதுண்ணே? எப்படி சந்தோஷ், எப்படி? என்ன நடிப்புடா டேய். சந்தோஷ், என்ன இதெல்லாம்? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம்? நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையில விளையாடுனீங்களே, அதான்டா கண்ணாமூச்சி விளையாட்டு. உனக்கு பார்வை தெரிஞ்சா முதல்ல சந்தோஷப்படுறது நாங்க தானே. ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்ல சந்தோஷ்? மொத்தமா சேர்த்து வச்சு சொல்றதுக்காக தானே வந்திருக்கோம். 2-3 நாளா எங்க போன சந்தோஷ்? உனக்கு பார்வை எப்ப கிடைச்சது, எப்படி கிடைச்சது? சொல்லு சந்தோஷ். செல்வி, நீயாவது வாயை திறந்து சொல்ல. அநியாயத்துக்கு நடிக்கிறிய மாயா. சொல்றாளா பாரு. சந்தோஷ், நீயாவது சொல்ல. உனக்கு எப்படி பார்வை கிடைச்சதுன்னு தெரிஞ்சா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. சந்தோஷம், இனிமே அதுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்ல. சந்தோஷ், ஏ செல்வி, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாரும் எங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறோம் ஆண்டி. இல்ல செல்வி?
நாங்க எப்பவுமே உங்க மேல பாசமா தான் சந்தோஷ் இருந்தோம். சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இருங்க, உங்க 2 பேருக்கும் நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துன்னு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? புதிர் போட்டு பேசுற? அண்ணி ஏதோ ஆசையா ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்றாங்க, அதை போய் வேணான்ற? உண்மையை சொல்லப்போனா எங்க எல்லாருக்கும் உன் மேல கோவம் தான். ஆ, கோவமா? பின்ன ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பார்த்தா ஆளே காணோம். நாங்கெல்லாம் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன சந்தோஷ், இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ சிரிச்சிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல ஐ சர்ஜரின்னு சொல்லியிருந்தா நாங்க எல்லாம் வந்து உன் கூட இருந்திருப்போம்ல. உன்னதான் கேட்டுட்டு இருக்கோம் சந்தோஷ், பதில் பேசு. எங்களுக்கு உன் மேல இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சந்தோஷ். சந்தோஷ், நாங்க உனக்காக போகாத கோவிலா, வேண்டாத சாமியா, போடாத காணிக்கையா, எப்படியோ கடவுள் எங்களுடைய வேண்டுதலுக்கு கண்ணை திறந்துட்டான். பழனியப்பன் முருகனுக்கு அரோகரா. என் புள்ளைக்கு திரும்ப கண்ணு கொடுத்துட்டப்பா. உனக்கு எங்க குடும்பத்தோட வந்து மொட்டை அடிச்சு பால் குடம் தூக்கி அழகு குத்திக்கிறோம்ப்பா. ஏ செல்வி, இவ்ளோ நடந்திருக்கு, உனக்கு கூடவா சொல்லணும்னு தோணல? ஏன் உன்கிட்ட போன் இல்லையா? இல்ல நீ இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பிசிஓ பூத் கூடவா இல்ல? சந்தோஷ்க்கு கண்ணு தெரியணும்னு நாங்க எத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க வீட்டோட செல்ல புள்ளையே சந்தோஷ் தான். அவன் காணாம நாங்க எப்படியெல்லாம் தவிச்சு போவோம் நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? எது எப்படியோ உனக்கு திரும்ப கண் பார்வை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா மாயா? நாங்க வருவோம் நீங்க யாரும் எதிர்பார்க்கல. என்ன சொல்ற சந்தோஷ்? எங்களுக்கு எதுவும் புரியல. கேம் ஓவர்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்கு மாயா அந்த தேவையில்லாத விளையாட்டு? என்னது கேம் ஓவரா? என்ன கேம்? என்ன கேமா? கஜாவோட மொபைல்ல இருந்து கேம் ஓவர்னு உங்களுக்கு மெசேஜ் வரல? என்ன அங்கிள், இதுக்கு போய் இவ்ளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? மெசேஜ் வந்துச்சா வரலையா? என்ன என்ன மெசேஜ்? நீ சொல்றது எதுவும் புரியல சந்தோஷ். நீங்க எதிர்பார்த்தது நடக்காம வேற ஏதோ ஒன்று நடந்தா எப்படி அங்கிள் புரியும்? செத்து போயிருப்பான்னு நினைச்ச செல்வி இப்ப உயிரோட வந்து நிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியா இல்ல? இது வரைக்கும் நீங்க பார்த்த செல்வி வேற, இனிமே நீங்க பார்க்க போற செல்வியே வேற. சாவுல இருந்து இவ எப்படி தப்பிச்சிருப்பாங்கிற கேள்விதானே உங்க எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. என்ன சந்தோஷ், ஏதோ உளற? நடிச்சது போதும் அங்கிள், ரீல் வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. சந்தோஷ், அறிவு, அவனை பேச விட. இதுதான் கரெக்ட். நான் பேசுறேன். எவன் செத்தான் எவன் பொழைச்சாங்கிற கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். கத்தியால குத்தவா இல்ல அவங்க சொன்ன மாதிரி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தவா? என் வயித்துல குழந்தை இருக்கு, என்ன தயவு செஞ்சு விட்டுடு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சே இந்த மெகா சீரியல் மகளிருக்கு இதாம்மா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அழுக. என்னை விட்டுடு ப்ளீஸ், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர. எவ்வளவு தருவ? அவர்கிட்ட சொல்லி உனக்கு எவ்வளவு வேணாலும் தர, என்ன தயவு செஞ்சு விட்டுடு. இங்க பாத்தியா, உன் புருஷனோட மாமனுங்க மாத்தி மாத்தி நீ செத்துட்டியான்னு கொள்ள வெறியில கால் அடிச்சிட்டு இருக்கானுங்க. வேணாம் ப்ளீஸ், என்னை விட்டுடு. நீ செத்துட்டாதான் அவங்க பொண்ணு மாயா வாழுமாமே. நீ என்ன எனக்கு கிள்ளி கொடுக்கறது? உன்னை மட்டும் நான் போட்டு தள்ளிட்டேன்னு வை, அவங்க எனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு, உன் புருஷன் செத்துட்டா அந்த மாயாவை யாரு கட்டிக்குவா? ப்ளீஸ், என்ன கொண்டாலும் பரவாயில்ல, அவரை விட்டுடு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாத. ஐயோ, இவனுங்க ரோதனை வேற தாங்க முடியலையே. சரிம்மா, டைம் ஆகுது, நீ ஏன் சொல்லு. என்ன தயவு செஞ்சு விட்டுடு.
மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் பொழுது. ஓகே, எனக்கு டைம் இல்ல. உன் புருஷன் வர்றதுக்கு நேரமாக போகுது. பேசாம நீ முதல்ல செத்துரு. உன் புருஷனை உன் பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறேன், சரியா? நோ, வேண்டாம் ப்ளீஸ் விட்டுடு. சந்தோஷ், அழாத செல்வி, அழாத. பயப்படாத, நான் வந்துட்டேன்ல. பயப்படாத. சந்தோஷ், ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. அழாத. ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். பயப்படாத செல்வி, ஒண்ணு இல்லை. தைரியமா இரு. பயப்படாத. சோ உங்க ஆட்டம் க்ளோஸ். அதான் கேம் ஓவர் மெசேஜ் அனுப்பிச்சேன். உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் உங்க வாயாலே ஒத்துக்கங்க. சொல்லு செல்வி, இந்த துரோகிங்களை என்ன பண்ணலாம்? நீ சொன்ன மாதிரியே செஞ்சிரு சந்தோஷ். ஏய், அவளை என்ன பாக்குற? என்ன பாரு. உனக்கு அசிங்கமா இல்ல? இன்னொருத்தி புருஷன் கூட. ப்பு. சந்தோஷ், வார்த்தையை அளந்து பேசு. உன்னை முதல்ல விரும்புறது மாயாதான். உன்னை நேசிச்சதும் இவதான். நீ தான் எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் எதையோ தேடுமாமே. அதே மாதிரி போய் தேர்ட் ரேட்டடான பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து. நீ மட்டும் எங்க அம்மா கூட பிறந்த தம்பியா இல்லன்னு வச்சுக்கீங்க, உன்னை வெட்டி கூறு போட்டு பண்ணா. என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டிய வேலைக்காரி மாதிரி ஆக்கி உன் பொண்ண சி. அவளுக்கு நீ அப்பனா மாமாவாயா? சந்தோஷ், என்ன சொன்ன? எங்க அப்பாவை என்ன கேட்ட? சீ! என்ன கேக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? உன் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா என் வாழ்க்கையை நான் தியாகம் செஞ்சிருப்பேன். உன் மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா நான் என்னையே கொடுத்து. போது நிறுத்தடி. யாருக்கு யார் மேல காதல்? ஏன் புருஷன் மேல அப்படி என்னடி உனக்கு காதல்? உன் காதலோட ஆரம்பமே தப்பு. காதல்ங்கிற வார்த்தைக்கே தப்பான அர்த்தத்தை கொடுத்திருக்க. கோபால், நீயும் என்ன மாதிரி வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க. அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். இவங்க எல்லாரும் கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. உங்களை மன்னிக்கவும் எனக்கு மனசு இல்ல, தண்டிக்கவும் மனசு இல்ல. யாரும் என் கண்ணுல படக்கூடாது. போயிடுங்க. வேலைக்கார கழுத, என்னையே வீட்டை விட்டு போக சொல்றியா? என் சந்தோஷோட வாழ்க்கையை விட்டு போக சொல்றியா? உன்ன அறிவு மேல இருந்து கையை எடுங்கறல. சந்தோஷ், அறிவு மேல இருந்து கையை எடு. சுடுங்க அங்கிள், சுடுங்க. Shoot me, I say. உங்களை என் பெத்த தகப்ப மாதிரி நினைச்சேனே, ஆனா இப்ப ஒரு மனுஷனா கூட நினைக்க முடியல. மன்னிக்கவே முடியாத செயலை செஞ்சிருக்கீங்க. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. கோவக்காரனா இருக்கிறனா கொலகாரனா மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சந்தோஷ், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீ எங்க வீட்டு பையன், எங்க கூட வந்துரு. மாயாவை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்து. இல்லனா என்ன பண்ணுவீங்க? எங்களை கொன்றுவீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் உங்களால என் செல்வியை ஒண்ணுமே பண்ண முடியும்.
கூட சேர்ந்து இனிமே பிச்சைக்கார வாழ்க்கை வாழ போறியா இல்ல மாயாவை கட்டிக்கிட்டு பணக்கார வாழ்க்கை வாழ போறியா? நீயே முடிவு பண்ணு. அப்படியா? அந்த ஃபைலை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க. கொடுங்க. அண்ணா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எந்த டாக்குமெண்ட்ஸும் காணுனே. எல்லாம் வெத்து பேப்பரா இருக்கானே. என்ன சொல்ற அறிவு? பவர் ஆஃப் அட்டானி ஃபைல காணோமா? எங்க போச்சு அது? இங்க இருக்கு. நீங்க சந்தோஷ் ஏமாத்தி வாங்கின சொத்து பத்திரம், ஃபேக்டரி கணக்கு, நீங்க பொய்யா எழுதின செக்குன்னு நீங்க பண்ண எல்லா பாவ கணக்கும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க கிரிமினல் எப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. சட்டம் உங்களை தண்டிக்க தயாரா இருக்கு. இனிமே இந்த வீட்ல உங்க யாருக்குமே இடம் இல்ல. வெளியே போங்க. சந்தோஷ், நாங்க உன்னை தூக்கி வளர்த்தவங்க. வளர்த்த பாவத்துக்காக தான் இவ்ளோ பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கீங்களே. இனிமே இறக்கங்கிறத எதிர்பார்க்காதீங்க. உங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இன்ஸ்பெக்டர், இவங்களை வெளியே எடுத்துட்டு போங்க. சந்தோஷ், ஏய், நீ பேசாத. இவங்க செஞ்சது எனக்கு துரோகம்னா நீ செஞ்சது எனக்கு பச்சை துரோகம். நீ இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா வரீங்களா இல்ல இழுத்துட்டு போகணுமா? ம். கருவுண்டா இருக்கவள வெளியில துரத்திட்டல, விளங்கவே மாட்டேடா. உன் குழந்தை கருவிலேயே கலைஞ்சு போயிடும்டா. எங்களையே வீட்டை விட்டு துரத்துறியா? உனக்கு இருக்கடா. உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதுடா. நீ நாசமா போயிடுவ. உன் குடும்பமே நல்லா இருக்காதுடா. சந்தோஷ், என்ன சந்தோஷ் இப்படி சொல்லிட்டு போறாங்க? நல்லாவே இருக்க மாட்டா பாரு. கெட்டவங்க வெட்டுற சாபம் பழிக்காது செல்வி. நீ பயப்படாத. ஹலோ. ஹலோ கயல், சொல்லு திவ்யா. என்ன வர்க் பண்றியா? ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன வர்க் பண்ற? இப்பதான் எக்ஸல் ஷீட்டை டேலி பண்ணிட்டு இருக்கேன். எப்ப முடியும்? இன்னும் 1 hourல முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிரு. சரி சரி, ரெடியானோடனே நானே கால் பண்றேன். ஓகே டி, பை. பாய். மாமா, மாமா எப்போ வந்தீங்க? உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் நில்றி. நான் ஒண்ணு இங்க காபி சாப்பிடறக்கோ டிஃபன் சாப்பிடறக்கோ வரல. உன் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கறதுக்கு தாண்டி வந்தேன். என்னடி அப்படி பாக்குற? பண்ற திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிற. திருட்டு வேலையா? என்ன இவன் வலிய வந்து கயல் கிட்ட சண்டை போடுறான்? என்ன நடக்குதுங்க? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். ஏதாவது வாயை திறந்து பேசு. ஏன் இப்படி திருட்டு கோட்டு மாதிரி முழிக்கிற? என்ன மாமா சொல்றீங்க? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏண்டி, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்திருந்தா உங்ககிட்ட நான் அவ்வளவு சொல்லி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்ப? மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. ஏய், இதாண்டி உங்க இருக்கிற பெரிய விஷயமே. என்ன தப்பு பண்ணாலும் அதை அப்படியே அழுதே மூடி மறைச்சற பாத்தியா? சீ, உன்னையெல்லாம். அப்படி என்ன காரியத்தை பண்ணிட்டா இவ? ஒருவேளை ராஜுக்கு நாம ஃபோன் பண்ணது சொல்றாரோ? என்ன முழிகிற? என்ன தப்பு செஞ்சோம்? அது எவ்வளவு பெரிய தப்பு? அது யார் வாழ்க்கையை கெடுத்துருக்குன்னு இப்பாச்சும் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? மாமா, ஏண்டி, அதான் நீ படிச்ச படிப்புக்கு ஒரு கையில செல்போன், ஒரு கையில லேப்டாப்னு ஏசி ரூம்ல ஒய்யாரமா உட்காந்து வேலை பாக்குறீல, அதை ஒழுங்கா செய்ய. அதை விட்டு ஏண்டி அடுத்த நிம்மதியை கெடுக்கிற? நான் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதுல்ல? ஏய், உன்னால நான் வாழ்க்கையை தொலைஞ்சு நடு தெருல நின்னப்போ எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து என் மேல அன்பு காட்டி ஆதரவு தந்த அவங்க எங்க? நீ எங்க? அவங்களோட கால் தூசி கீடாவே அடி நீ. ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? திருட்டுத்தனமா என் போன்ல இருந்து நம்பர் எடுத்தது இல்லாம என் ராஜிக்கு போன் போட்டு திட்டுவியா நீ? அவ்வளவு தைரியம் வந்துருச்சுல உனக்கு? தொலைச்சிடும் உன்ன. கையில் அந்த பொண்ணுகிட்ட பேசினாளா? ஐயோ, அப்ப விபரீதமா போயிடுமே. உனக்கு யாரு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது? உனக்கு எவ்வளவு திமிர்தான் நீ அவங்களுக்கு போன் போட்டு பேசியிருப்ப? ஏய், உன் ஃப்ரெண்டு எவ்வளவு அவங்க கிட்ட பேசினாலாமே? அவங்க பேரை நாசம் பண்ணிடுவேன்னு சொன்னாலாமே? அவளுக்கு போன போடுறி போன் போடுறி அவளுக்கு.
போன் போடுறியா அவளுக்கு முதல்ல போன போடு. இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு பேசுனது தப்புதான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. என்னடா அது இந்த வீட்ல நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. உன் ஃப்ரெண்ட் இல்லடி, நீ அவங்க கிட்ட போன் போட்டு பேசுனது பெரிய தப்பு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே இந்த வீட்டை சுக்குநூறு ஆக்கிடுவேன். எல்லாம் உங்க அப்பா மூஞ்சிக்காக தாண்டி பாக்குறேன். இங்க பாரு, இனிமேல் நீ அவங்களுக்கு போன் போட்டு பேசுறது எங்க 2 பேர் வாழ்க்கையில குறுக்க வரணும்னு நினைக்கிறது. ஏன் இனிமேல் நீ அவங்கள பத்தி யோசிக்கிற எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ அவங்க பேரை கெட்டுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உன் ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட கலாட்ட பண்ணி உன்ன அசிங்கப்படுத்தி விட்டுருவோம். பாத்துக்கோ. என்ன வரவா? ஏய் வீணா போனவனே, எதுக்குடா ஏன் போன திட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணு தெரியாம சும்மா வந்து பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தோ குரங்கு மாதிரி இருக்கிறவ பின்னாடி சுத்துறாங்க பாரு, அவனுங்கெல்லாம் அப்படித்தான் பேசுவானுங்க. இங்க பாரு, குரங்கு கிறகுன அப்புறம் மரியாதை கட்டு சொல்லிட்டேன். ஓஹோ, என்னையே கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டியா? அந்த சிரிக்கு உனக்கு அவ்வளவு முக்கியமா பண்றாளோ? நீ ஒரு லூசு, உன் பொண்ணு ஒரு முட்டாள். உங்க 2 பேத்துக்கு நான் சொல்றது மண்டையில ஏறல நினைக்கிறேன். நினைப்படா நினைப்பேன், ஏன் நினைக்க மாட்டேன்? உன்ன மாதிரி ஒரு புறம்போக்குக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? இங்க பாரு, பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொருத்தி பின்னாடி சுத்துறான் பாரு, அவன் தான் புறம்போக்கு. ஆனா நான் அப்படி இல்ல. இப்ப எனக்கு ஒத்து வர மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்னொரு பொண்ணோட பழகவே ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாங்க 2 பேரும் ஒருத்தர மனசார விரும்புறோம். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கன்னு இவட்ட நான் கெஞ்சியும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். இங்க பாரு, அவளுக்கு தான் புரியலனா ஒரு அம்மாவா லட்சணமா நீ அவளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே? அவளை சீக்கிரமா விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லு. நான் பாட்டு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியல. டேய், என்னடா வேணும் உனக்கு? விவாகரத்து தானே வேணும்? ஆமா. சரிடா, இவ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்பவாச்சும் என் பொண்ணை நிம்மதியா வாழ விடுவல்ல? சனிய விட்டுச்சுன்னு போயிட்டே இருப்பேன். டேய், என் பொண்ண சனியா கிணியன்னு சொன்ன செருப்பு பிஞ்சிடும் பாத்துக்க. பாத்துக்கலாம். முதல்ல நீ அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குற வழியை பாரு. ஏய், இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு போன் கின் பண்ணனே. வெளிய போடா முதல்ல. போடான்னு சொல்றல, போடா. மாமா கேட்டல, நான் லூசா நீ முட்டாளா? என்ன இன்னும் அவனே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? ஒடி, விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு குடும்ப மானத்தை காப்பாத்துற வழியை பாரு. உன்னை திருத்தவே முடியாது.